ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே vlogs. எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம யூரோப்பியன் கான்டினென்ட்டை சேர்ந்த ஒரு கண்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாண்டில் ஷார்ட்டேஜ் லிஸ்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்விஸ் பற்றி ஒரு குட்டி அவுட்லைன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம் 2024 ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டுக்கு. அப்புறம் சாம்பிள் ஜாப்ஸ் வித் சேலரியோட எடுத்து வச்சிருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஜாப் போர்ட்டல்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வீசா காஸ்ட் எவ்வளோ இருக்க போகுது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன ரெக்வயர்ட் வீசாக்கு அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் ஆவரேஜ் சேலரி ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் சரி அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் சரி ஸ்விஸ்ல எவ்வளோ இருந்தால் ஓகே அப்படின்றதையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி அவுட்லைனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுவிட்சர்லாந்து யூரோப்பில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப்பில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்களுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக எந்த லாங்குவேஜும் கிடையாது. பட் இவங்க அஃபிஷியலாக எடுத்திருக்க லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்னிஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், அப்புறம் இட்டாலியன். ஸோ இந்த 4 லாங்குவேஜ் அஃபிஷியலான லாங்குவேஜ். இங்கிலீஷ் பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கான ஆன்சர் 70 to 75% ஆஃப் பீப்புளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. ஸோ சிட்டி சைடில் நிறைய பேர் பேசுகிறாங்க பாப்புலராக. பட் அவுட் ஆஃப் தி சிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ நமக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருந்தால் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கலாங்க ஸ்விட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஸ்விட்சர்லாந்து என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஷார்ட்டாக சிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிஹெச்எஃப் நம்ம ஐஎன்ஆருக்கு அதாவது இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $99.26, அதாவது 99 rupees 26 பைசா. ஸோ ஸ்விட்சர்லாந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்விட்சர்லாந்து அப்படின்னு சொன்னாலே சாக்லேட்ஸ், சீஸ், அதுக்கப்புறம் வாட்ச். ஸோ ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாட்சில் ரோலெக்ஸ் அப்புறம் ஒமேகா, அந்த 2 பிராண்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்து தான். அடுத்தது இன்னொன்று ஒரு பெரிய பிராண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நெஸ்லே. ஸோ நெஸ்லேவோட ஆரிஜினும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாந்து தான். அப்புறம் சாக்லேட்டில் லிடல், அந்த சாக்லேட்டோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சர்லாந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான திங்ஸ் இருக்குது ஸ்விட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது ஷார்ட்டேஜ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். இது 2024 ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 2 பேர்த்துக்குமே பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 செக்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் மேஜராக என்னென்னலாம் பார்த்தேன் ஜாப் போர்ட்டலில் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஃபீல்டில் நிறைய ஜாப் வேகன்சிஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது போர்ட்டல்ஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர்லேயே அதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா பார்க்க முடிஞ்சது. அடுத்தது இன்ஜினியரிங் செக்டார். ஸோ இன்ஜினியரிங் செக்டார்லேயே அதே மாதிரி தான் நம்மளால் மேஜராக பார்க்க முடிஞ்சது ஜாப்ஸ். அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக ஐடி. ஸோ ஐடி செக்டரில் எப்பயுமே ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்விட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் அதுலேயும் நிறைய ஜாப்ஸ் பார்க்க முடிஞ்சது. அடுத்தது அன்ஸ்கில்டு. ஸோ அன்ஸ்கில்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நான் 15 செக்டார் சொன்னேன் இல்லைங்களா, அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 15 செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேஜராக என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த 3-4 டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான், அதாவது 3-4 செக்டார்ஸ் மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. மற்ற இதெல்லாம் செக்டர்ஸ் நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போயிட்டு அந்த ஜாப்போட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி கிடைக்குமா இருக்கும். பட் என்னால் மற்ற ஒரு 10 செக்டர்ஸ் என்னால் பார்க்க முடியல அந்த ஜாப்ஸும். பட் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லிங்க்கில் அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அன்ஸ்கில்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் ஜாப்ஸே சொல்லிடுறேன். என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் நிறையா வேகன்சிஸ் போட்டு பார்த்தேன் அப்படின்றத. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோ கிளீனர் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்டல்ஸில் ஜாப்ஸ் வேகன்சியை பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது டெய்ரி ஃபார்ம் ஒர்க்கர், அடுத்தது ஸ்டாக் ஹேண்ட்லர், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் லேபர்ஸ். ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் இருக்க மாதிரி தெரிஞ்சது ஜாப் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது. அப்புறம் காமனாக இந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், அப்புறம் அசம்பிளி ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி ஜாப்ஸும் இருந்துச்சு. பட் சில இதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இல்லை ஃப்ரெஞ்ச் தெரியணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் போகும்போது நம்ம ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஜாப்ஸ் வித் சேலரியோட பார்க்கலாம். இதில் ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில்டு பார்த்துடலாம். ஸ்கில்டு நான் சொன்ன மாதிரி டீச்சிங் ஃபீல்டு. ஸோ டீச்சிங் ஃபீல்டில் எக்கச்சக்கமான ஜாப் வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அதில் சில ஜாப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போர்ட்டெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. இதில் அவங்க மெயினாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும், அதுக்கப்புறம் டாஃபல் சர்டிஃபிகேட் கிளியர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி ஸ்விஸ்ஸோட கவுன்சிலுக்கு ரெகக்னைஸ்டாக இருக்கணும். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
யூனிவர்சிட்டி கவுன்சில் ஆன் த கோஆர்டினேஷன் ஆஃப் எஜுகேஷன் அட் ஸ்விஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இதில் வந்துட்டு உங்களோட யூனிவர்சிட்டி, நீங்கள் படிச்சிருக்க யூனிவர்சிட்டியோ இல்லை காலேஜோ வந்து அவங்களோட இதில் வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கணும். அப்படி ரெகக்னைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா 4 to 7 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4040 CHF. ஸோ நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 4 lakh பக்கம் வரும். அதாவது 3,99,000 சம்திங். ஸோ அரௌண்ட் 4 lakh வந்து பர் மந்த் சேலரி. இங்கிலீஷ் டீச்சருக்கு இவ்வளோ சேலரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் தான் நான் பார்க்குறேன். அடுத்தது மேக்ஸ் டீச்சர்ஸ் அதே மாதிரி தான் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஜாப் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிற ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லை வந்து PhD கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து 10 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. அதே மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டி கவுன்சில் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் எஜுகேஷன் அட் ஸ்விஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து ரெகக்னைஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 7,200 CHF. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,12,000 வருது அப்ராக்சிமேட்டாக பர் மந்த். ஸோ மேக்ஸ் டீச்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விஸ்லாம் வந்து நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சேலரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ சேலரிலாம் நான் வந்து வேறு எந்த யூரோப் கண்ட்ரிலையும் நான் பார்க்கல டீச்சர்ஸ்க்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸும் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் PhD வந்து கேட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 to 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8,206 CHF. நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 8,12,000 வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து டீச்சர்ஸ் ஜாப் இருந்துச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் போர்ட்டல்ஸ் வந்து பின்னாடி ஃப்ளாஷ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா நர்சஸ்க்கு வந்து 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 4,700 CHF. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,65,300 வருது அப்ராக்சிமேட்லி. அடுத்தது சர்ஜன் பார்த்தீங்கன்னா 7 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து 10,000 CHF. நம்ம ஒரு கணக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 10 lakhs வரும், அதாவது 9,90,000 சம்திங். அடுத்தது இன்ஜினியரிங் செக்டர் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 5,200 CHF. நம்ம ஒரு கணக்குக்கு 5,14,000. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 4,300 CHF. நம்ம ஒரு கணக்குக்கு 4,25,000 அப்ராக்சிமேட்லி. ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் தான் வந்து நான் அது ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ்க்காக பார்த்தது. இதை தவிர்த்து நிறைய ஜாப்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து போர்ட்டலில் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஜாப் போர்ட்டல்ஸ்லையும் பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜாப் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது அன்ஸ்கில்டுக்கு பார்க்கலாம். அன்ஸ்கில்டில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ கிளீனர். நான் முன்னாடியே சொன்னேன், விண்டோ கிளீனர் பார்த்தீங்கன்னா 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ விண்டோ கிளீனர் அந்த இதெல்லாம் நார்மலாக கிளீனர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக விண்டோ கிளீனர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஏன்னா இந்த ஜாப் வந்து அவ்வளோ ரிஸ்கியான ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அங்கெல்லாம் வந்து கிளாஸ் பில்டிங்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹைட்டில் இருந்தெல்லாம் வந்து இந்த விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஸோ ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஜாப் இதெல்லாம். ஸோ அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாபுக்கு வந்து அவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 2,975 CHF. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 2,94,000 அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது டெய்ரி ஃபார்மில் ஒரு ஒர்க்கர் மாதிரி ஜாபு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 3,083 CHF. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 3,05,000 அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஸ்டாக் ஹேண்ட்லர்ஸ். ஸோ ஸ்டாக் ஹேண்ட்லர்ஸ் வந்து நிறைய வேர் ஹவுஸில் வந்து ஜாப்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ யாராவது இந்த சம்மந்தமாக வேர் ஹவுஸில் வந்து ஜாப்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இந்த எல்லா ஜாபுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. ஸோ கம்பல்சரியாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 2,990 CHF. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,96,000 அப்ராக்சிமேட்டாக. அடுத்தது ஹார்வெஸ்ட் லேபர். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தது. இவங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 3,100. நம்ம ஒரு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 3,06,000 வருது அப்ராக்சிமேட்டாக. இந்த ஹார்வெஸ்ட் லேபர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது சீசனல் ஒர்க்கரில் தான் வரும்.
ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் மட்டும் தான் ஒர்க் இருக்கும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 6 மந்த்ஸ் அந்த மாரி தான் ஜாப் இருக்கும். சீசனல் ஜாப் மாரி தான். ஸோ அதனால நீங்க அந்த மாரி ஜாப் வந்து சூஸ் பண்றது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ அதனால அந்த மாரி ஜாப்ஸ் வந்து யாரும் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த ஜாப் போர்ட்டல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஜாப் போர்ட்டல்ஸ்லேருந்து தான் பார்த்து நான் உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் எல்லாம் சொன்னேன். ஸோ நெறைய ஜாப் போர்ட்டல்ஸ்ல வந்து நெறைய வேகன்ஸீஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு ஜாப் போர்ட்டுக்குள்ளயும் போய் பொறுமையா தேடி பாருங்க. உங்களுக்கு தேவையான ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஜாப் வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு தானா கிடைக்கும். உங்களோட லிங்க்ஸ் மூலியமா. ஸோ அதனால லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இண்டீட். ஸோ இண்டீட்ல வந்து எப்பயுமே ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. அக்கவுண்ட் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்பப்பலாம் பாப்பப் ஆகுதோ, உங்களுக்கு வந்து டக்கு நீங்க வந்து ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதனால இண்டீட் வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. லிங்க்டின்ல நெறைய கான்டாக்ட்ஸ் பிடிங்க. கான்டாக்ட் பிடிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இண்டீட் வந்து மறந்துறாதீங்க. அதே மாரி லிங்க்டின்ல உங்க ப்ரொஃபைல வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸோ அடுத்தது விசா காஸ்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து விசா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடேஷன் பொறுத்து வந்து மாறும். அதாவது வேலிடிட்டி பொறுத்து. ஸோ இப்போ வந்து 1 இயர் விசா காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 CHF வருது. அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு வந்து ஒரு ₹10,000 ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் ஆகும். ஒரு 15,000க்குள்ள வந்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா ஆகும். ஸோ அடுத்தது என்னென்ன மாரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம விசா ப்ராசஸ்க்கு வந்து தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து மினிமம் 6 மந்த்ஸ் வந்து வேலிட் இருக்கணும். அதே மாரி வந்து ஃபியூ பேஜஸ் வந்து எம்ப்டியா இருக்கணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2லேருந்து 4 வரைக்கும் தேவைப்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்விஸ்ஸுக்கு வந்து என்ன ஸ்பெக்கோ அந்த ஸ்பெக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது ஆஃபர் லெட்டர். அடுத்தது டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அடுத்தது வந்து அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அடுத்தது லாங்குவேஜ் டெஸ்ட் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன 4 லாங்குவேஜில் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக லாங்குவேஜ் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அடுத்தது உங்களோட ரெஸ்யூமே, சிவி. அடுத்தது இந்த விசா காஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணிக்கூடிய ரெசிப்ட். ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவை. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன். ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே எங்கே தங்க போகிறீங்க அப்படின்ற அக்காமடேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதாவது ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அக்காமடேஷன் வந்து எங்கேயாவது புக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே வந்து ரூம் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ட். பட் அந்த 10 டேஸ்க்காவது மினிமம் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்ததான் ஆவரேஜ் சேலரி ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பார்த்துருவோம். அன்ஸ்கில்டு ஒர்க்கராக நீங்கள் வந்து உங்கள் ஆவரேஜ் சேலரி பர் மந்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,700 CHF. அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,67,000 அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து வாங்கணும். இந்த சேலரி அங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அங்கே போயிட்டு. ஸோ இந்த சேலரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவரேஜாக வந்து உங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் பர்சனுக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு பர்சனுக்கு ஒரு 2,700 அங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் உங்கள் ஃபேமிலி டேக் கேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து நீங்கள் அங்கேயும் வந்து ஒரு ஓகேவாக இருக்கலாம். அடுத்தது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு 3,200 CHF இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஊர் கணக்கு ஒரு 3,16,000 அங்கே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கம்மியாக உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது. இதுவும் அதே மாதிரி தான் சிங்கிள் பர்சனுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட மேக்ஸிமம் செலவு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1,600லேருந்து 1,700 CHF வரைக்கும் ஆகலாம் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் தான். ஸோ நான் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்விட்சர்லாண்டில் இந்த ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்புறேன். அப்படியே ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு மெயிலும் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ வந்து நிறைய மெயில்ஸ்க்கும் வந்து கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் உங்கள் மெயிலுக்கும் கமெண்ட்க்கும் ரிப்ளை வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்கள் மெயிலுக்கும் ஆன்சர் கிடைச்சிரும், உங்கள் கமெண்ட்க்கும் ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி மெயில்லையும் சரி உங்களோட ரெஸ்யூமே அனுப்புறீங்க. மெயில்ஸில் மெயினாக சொல்கிறேன், உங்களோட ரெஸ்யூமேவையும் உங்கள் டீட்டெயில்ஸையும் அனுப்புறீங்க. அப்புறம் வந்து பாஸ்போர்ட் ஸ்கேன் காப்பியெல்லாம் அனுப்புறீங்க எனக்கு. ஸோ வேலை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு மெயினாக மெயிலில். ஸோ அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் கிடையாது, நான் ஒரு ஜாப் ஏஜென்ட் கிடையாது. ஸோ என்னால் வந்து எந்த வேலையும் வாங்கி தர முடியாது. நான் அப்படி ஏதாவது என்னோடய சர்க்கிளில் வந்து வேலை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து லிங்க்கோ இல்லை வந்து அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸோ எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். அப்படி கொடுத்தனா அதில் பார்த்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.
பட் நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த வேலையும் வாங்கி தர முடியாது. ஏன்னா நான் ஒரு ரெக்ரூட்டர் கிடையாது. ஸோ அதை வந்து மெயினாக வந்து புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரும் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டோ இல்லை வந்து உங்கள் ரெஸ்யூமேவோ எதையும் வந்து தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. இது வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் தான் கேட்குறீங்க, நீங்கள் வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அதே தான் ஆன்சர். நான் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட் கிடையாது, நான் ஒரு ஜாப் ஏஜென்ட் கிடையாது. ஸோ அதனால் ப்ளீஸ் வந்து யாரும் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்யூனாக நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதும் வந்து ஸ்டாப் ஆகுது. நிறைய மெசேஜ் வந்து நான் டெலீட் தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அனுப்புனீங்கன்னா. ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி வந்து மெயில்ஸ் பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதாவது இந்த வீடியோஸ் மூலிமா இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, இப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதன் மூலிமா ட்ரை பண்ணி ஜாப் வந்து எடுக்க பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.